பார்கவி, நான் இயற்கையின் தேவி ஆதிசக்தியாவேன். இயற்கையின் தேவி ஆதிசக்திக்கு எனது வணக்கங்கள். பிருகு ரிஷியின் மகளாகத்தான் இருக்கிறேன். நீ இயற்கையை அழைத்தாய். என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன். பார்கவியை என்னால் முறைப்படி மணந்து கொள்ள முடியவில்லை. என்னோடு வலிமையால் அவளை மணந்து கொள்வேன். செல்லுங்கள் தேவி. லட்சியம் அன்பாக இருந்தால் அதை அடையக்கூடிய மார்க்கம் அன்னை தந்தையின் அவமானம். அவர்களது நம்பிக்கையை பெறாமல் இருந்தால் அந்த லட்சியத்திற்கு அர்த்தமே இருக்காது. அந்த அன்பும் முழுமை பெறாது. செல்லுங்கள் தேவி. இப்பொழுது நம்முடைய அன்பு தன்னுடைய மார்க்கத்தை தானே அமைத்துக் கொள். தந்துவிட்டேன். இன்று முதல் இந்த இடம் கோலாப்பூர் என்ற பெயரில் புகழ் பெறும். அதோடு நான் இங்கு மகாலட்சுமியின் சொரூபத்தில் என்றென்றும் இங்கு அருள் புரிவேன். இந்த சம்பவம் இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஒரு பெண் விருப்பப்படாமல் அவளுக்கு விவாகம் செய்து வைத்தால் அது பாவம். அதோடு அது மிகப்பெரிய குற்றமாகும். மிக்க நன்றி தாயே. பிரம்மதேவர் மிகவும் சிறப்பாகத்தான் கூறினார். இந்த உலகமானது தேவி லக்ஷ்மியை எவ்வளவு சிரிக்க வேண்டுமோ சிரித்துக்கொள். இன்னும் சிறிது நேரத்தில் நீயும் இருக்க மாட்டாய். உன்னுடைய சிரிப்பும் இருக்காது. அவன் எங்கிருக்கிறான்? அந்த துஷ்டன் அசுரன் எங்கள் மகளை சிறைப்பிடித்து சென்று விட்டான். அவன் இரணியாக்ஷ். அவளை விவாகம் செய்யதான் சிறைப்பிடித்தான். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் மகளின் விவாகம் கொடூரமான அசுரனோடு நடக்க கூடாது. அத்துடன் அவன் மிகவும் கொடியவன். அவன் வஞ்சகன். அவனோடு நடக்க கூடாது. காப்பாற்றுங்கள் நாராயணா, என் மகளை. ஒருவரையும் நாங்கள் கொன்று விடுவோம். இந்த உலகிற்கு வளங்களை அள்ளித்தரும் தேவி லக்ஷ்மி இன்றைக்கு இங்கு நிற்கும் இந்த 5 அப்பாவிகளுக்கு உயிர்தானம் அளிப்பாரா? வேண்டாம் தேவி. இந்த துஷ்டனை விவாகம் செய்வதை விட நாங்கள் எங்கள் உயிரை விடுகிறோம். நீங்கள் செல்ல வேண்டாம் தேவி. தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள். இதுதான் இவர்களின் முடிவு என்றால் ஒவ்வொருவராக தனித்து இவர்களை கொன்று விடுங்கள். நிறுத்துங்கள். நிறுத்து. நாராயணருடைய இந்த 3வது அவதாரம் வராக அவதாரம் என்று போற்றப்படும். யதா 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 ग्लानिर्भवति
உனக்கு கிடைத்த வரத்தை மீண்டும் ஒருமுறை நினைத்துப் பார் இரண்யாக்ஷா. நீ என்ன வேண்டினாய் அதை நான் கூறவா? உன்னை தெய்வமும் அழிக்க முடியாது, மிருகமும் அழிக்க முடியாது. இப்பொழுது பார், நான் தெய்வமும் இல்லை, மிருகமும் இல்லை, மனிதனும் இல்லை, நாராயணனும் இல்லை. உன் முன்னே ஆனால் நாராயணர் போல் சுதர்சன சக்கரம் வைத்திருப்பதால் இப்பிரபஞ்சம் உங்களை கடவுளாக கருதாது. வடிகட்டிய முட்டாள். இனி ஒத்துக்கொள்ளும் அல்லவா? பக்தியால் இல்லாவிட்டாலும் பயத்தினாலாவது வணங்க வேண்டும். செல்லுங்கள், சென்று பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களையும் என் முன் இழுத்து வாருங்கள். அப்படியே செய்கிறேன் பிரபு இரணியகசிபு. ஆசீர்வாதம் வழங்குங்கள் காவிய மாதா. எங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க அனுமதி தாருங்கள். அனுமதி எங்களுக்கு தான் தேவி. இனி எக்காலத்திலும் இந்த பிரபஞ்சம் லக்ஷ்மி நாராயணருடன் எங்களையும் இணைத்து கூறும் அல்லவா? வளம் அனைத்தையும் இழக்கும் சாபத்தை அடைந்த பிறகு நான் உங்களை சபிக்கிறேன். இதோ இந்த நொடியிலிருந்து அனைத்து முனிவர்களும் சமூகத்தில் லக்ஷ்மியை இழப்பார்கள். சாக்ஷாத் லக்ஷ்மியே எங்களுக்கு மகளாக பிறந்ததை நினைவில் வைத்திருப்பார்கள். பிரபஞ்சம் இதையும் மறக்க மாட்டார்கள். பழிவாங்கும் எண்ணத்தை அன்பால் வென்று விட்டீர்கள். மேலும் தண்டனை பகவான் இரணியகசிபு வாழ்க! 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 போதும். இரண்யகசிபுவின் இந்த ஆணவத்திற்கான தண்டனையை அளித்தாக வேண்டும். அவன் நம்மிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டான். அதனால் இவனுக்கு எதிர்காலம் என்பதே இல்லாமல் செய்ய வேண்டும். நம் எதிர்காலத்தை காப்பாற்ற நாம் இவளை நிச்சயம் அழித்தாக வேண்டும். இரண்யகசிபுவின் மனைவியையும் இவளது வயிற்றில் வளரும் அந்த பாவியையும் அழித்தாக வேண்டும். தேவராஜன் இந்திரனிடமிருந்து உன்னால் தப்பிக்க இயலாத